நான் ஆனந்தன் என்கின்ற கவிஞர் செல்ல ஆனந்தமாலை. இந்த பதிவு தமிழக முதல்வருக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த பட்டியலினம் சொல்லப்படுகின்ற சமூகத்தில் பிறந்த நான் ஒரு தலித் எழுத்தாளராகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் தொடர்ந்து கடந்த 20 வருடங்களாக பயணித்து வருகின்றேன். ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டா கடந்த 2004ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ண வட்டம் கார்மாங்குடி ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதில் 32 மனைப்பட்டாக்கள் இருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். 2012ஆம் ஆண்டு தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் நான் கேட்டிருந்த தகவலின்படி மீதம் 35 மனைப்பட்டா இருப்பதாக எனக்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் பதில் வழங்கியுள்ளனர். அந்த நிலையில்தான் நான் கடந்த 10 வருடங்களாக ஆதிதிராவிட மக்களுக்கு உண்மையான பயனாளிகளுக்கு, அதாவது திருமணமாகி 10 வருடங்களாக இடநெருக்கடியில் வாழ்ந்து வரும் பயனாளிகளுக்கு அந்த பட்டாவை வழங்க கோரி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திலும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலும் கலந்து கொண்டு மனுக்கள் கொடுத்து வருகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜமாபந்தியிலும் இந்த பட்டாவை வழங்க வேண்டும் என்று நான் கொடுத்து வருகின்றேன். கடந்த காலங்களில் ஜாஃபர், காமராஜர், செல்வி, சொக்கலிங்கம் போன்ற ஆதிதிராவிட தனி வட்டாட்சியர்கள் விருதாசலத்தில் கார்மாங்குடி இருந்தபொழுது நான் தொடர்ந்து இது சம்பந்தமாக மனு கொடுத்திருக்கின்றேன். அப்போதெல்லாம் இருந்த தாசில்தார்கள் அதிகாரிகள் எனக்கு பட்டா வழங்க இயலாது என்று எந்த பதிலும் வழங்கவில்லை. ஆனால் இப்போ கடந்த ஒரு வருடமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் எனக்கு பட்டா வழங்க இயலாது என்றும், மேலும் எனக்கு வீடு நிலம் இருப்பது என்று கூறி எனக்கு பட்டா வழங்க இயலாது என்று பதில் வழங்கி வருகிறார்கள். இது தொடர்பாக நான் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என் பெயரில் வீடோ நிலமோ எதுவும் இல்லை, அப்படி இருந்தால் எனக்கு அளந்து அத்து காட்டுங்கள் என்று கூறி நான் மனுக்களும் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படி தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மெத்தனமாக இருந்து வரும் இந்த நிலையில் நான் கடந்த 25/8/2025 அன்று பயனாளிகளே பட்டாவை அளந்து குடிசை போட்டு குடிபோகும் விழா என்று அறிவித்து, அது சமயம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளுக்கும் மனுக்கள் பதிவு அஞ்சின் மூலம் செய்திருந்தேன். ஆனால் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதற்கு எந்த பதிலும் எனக்கு வழங்காமல் கடந்த 25/8/2025 அன்று நான் குடிசை போட்டு குடிபுகும் விழா என்று அறிவித்து சில சமூக, அதாவது அடித்தட்டு மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பட்டியலின மக்கள் என்று சொல்லப்படுகின்ற சமுதாய தலைவர்களை அழைத்து வந்து நான் வீடு குடிபோகும் நேரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள், குறிப்பாக கார்மாங்குடி விஏஓ ஜெயக்குமார் மற்றும் கார்மாங்குடி கிராம உதவியாளர் ஷீலா அவர்களும், ராமலிங்கம் என்பவர் திமுக நிர்வாகி ராமலிங்கம் என்பவர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்களை அழைத்து வந்து, சில ரவுடிகளையும் அழைத்து வந்து சிலர் தண்ணியை வாங்கி போட்டு அவர்களுக்கு தூண்டிவிட்டு கலவரம் செய்ய வைத்து என் குடிசையை இடித்தார்கள். இது காரணமாக நான் கேட்டதற்கு அவர்கள் எனக்கு குடிசை வழங்க முடியாது என்று கூறி கலவரத்தை தூண்டிவிட்டு, மேலும் ராமலிங்கம் என்பவர் பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ததாகவும், ஒரு பயனாளிகளுக்கு 10,000 ரூபாய் என்று வசூல் செய்து அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதை பிரித்து கொண்டு அந்த லஞ்சத்தின் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கும் பட்டியலை வைத்துக்கொண்டு என்னை பழிவாங்கும் நோக்கில் இதுபோல வருவாய்த்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டனர். இது தொடர்பாக நான் மீண்டும் இவர்களை பணி நீக்கம் செய்ய கோரி, அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் கார்மாங்குடி விஏஓ
மற்றும் கிராம உதவியாளர் ஷீலா அவர்களையும் பணி நீக்கம் செய்ய கோரி நான் கடந்த 13/9/2025 அன்று தமிழக முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறை தலைவர், தமிழக காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், டிஐஜி அவர்களுக்கும், டிஜிபி அவர்களுக்கும், எஸ்பி அவர்கள், கடலூர் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு எனக்கு திட்டமிட்டே பட்டா வழங்கக்கூடாது என்ற நோக்கத்தில் கலவரத்தை தூண்டிவிட்டு என்னை ஏவி வருகிறார்கள். எனவே இவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி அது சம்பந்தமாக இன்று 22/9/2025 இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வைக்கலாம் என்று அறிவித்து, அது தொடர்பாக நோட்டீஸுகள் அறிவித்து அதை நான் மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்திருந்தேன். ஆனால் இந்நாள் வரை அந்த அதிகாரிகள் என்னை அழைத்து பேசவில்லை. வருவாய்த்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக என்னை கூப்பிட்டு எந்த ஒரு தகவலும் கொடுக்கவில்லை. நான் கேட்பது என்னவென்றால், எனக்கு வீடு நிலம் இருக்கிறது என்கிறீர்கள். அப்படி எனக்கு வீடு நிலம் இருந்தால் அதை அளந்து அத்து காட்டுங்கள் என்று கேட்கின்றேன். அதையும் வழங்க மறுக்கிறீர்கள். கடந்த காலங்களில் 2004ஆம் ஆண்டு வீடு நிலம் உள்ளவர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதி திராவிட இலவச மனை பட்டா வழங்கியுள்ளீர்கள். எனக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை, அந்த அளவுக்கு நிலமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என் தாய் மீதும் என் தந்தை மீதும் கூட எந்த பட்டாவும் இல்லை. என் தாய் மீதும் தந்தை மீது அவங்க பேரிலே பட்டா இல்லாத போது எனக்கு எப்படி பட்டா இருக்கும்? இதையெல்லாம் வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு ஏதோ பழிவாங்கும் நோக்கத்தில் ஏதோ ஒரு பின்புலத்தை வைத்து கொண்டு என்னை ஒரு பத்திரிகையாளராக இருந்த போதிலும் ஒரு சமூக ஆர்வலராக நான் எடுக்கும் முயற்சி அவர்கள் திட்டமிட்டு அதை தோல்வியடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலும், மேலும் என் மீது ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு வருவாய்த்துறை நடந்து கொள்வது போலும் தெரிகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வர்கள் அனைவரும் இதை கருத்தில் கொண்டு மேற்படி எனக்கு பட்டா வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு லஞ்சம் கொடுத்தவர்களே, பட்டாவுக்கு பணம் கொடுத்தவர்களே கலவரவாதிகளாக தூண்டிவிட்டு என் குடிசையை இடித்த கார்மாங்குடி விஏஓ ஜெயக்குமார் அவர்களையும் கிராம உதவியாளர் ஷீலா அவர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன். நான் கொடுக்கும் இந்த கோரிக்கையானது ஜனநாயகத்தின் அடிப்படையில், ஜனநாயகத்தின் மாண்பு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். லஞ்சத்திற்கு துணை போகக்கூடாத அதிகாரிகள் என்றும், லஞ்சம் வாங்குபவர்களை கண்டிக்க வேண்டும் என்றும், மேலும் இதுபோன்ற அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே என்னுடைய கோரிக்கை ஏற்று மேற்படி நான் கூறியுள்ள அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும், மேலும் அதை தவறும் பட்சத்தில் நான் நீதிமன்றம் செல்ல உள்ளதாகவும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.